ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சாம்பார் பார்க்கலாம். குக்கரில் வந்துட்டு 2 கப் துவரம் பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, தண்ணி ஊற்றி கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி, பச்சை மிளகா, வெங்காயம், 4 பூண்டு, 2 தக்காளி, சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டு அது கூட ஒரு மாங்காய் கொட்டையை வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், வெந்தயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு வதக்கி விட்டு, ஒரு 3 சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் சேர்த்து இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1.5 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி காயை நல்லா வேக விட்டுக்கலாம். உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். மூடி வச்சு காயை வேக வச்சிடலாம். இந்த பக்கம் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. வேக வச்ச பருப்பை இது கூட ஆட் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி.